ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் ஹெவி டிரைவர் தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், ப்ளே பண்ணலாம். கைஸ் போகிறோம், வாங்க கைஸ், காருக்குள்ளே போய் போகலாம், ஜீப்புக்குள்ளே போகலாம் கைஸ். வாங்க கைஸ், ஜீப்புக்குள்ளே ஏறலாம் கைஸ். ஏறிட்டோம் ஏறிட்டோம். வாங்க போகலாம். வண்டி என்ன எடுக்க மாட்டுது? எடுக்குது. அங்கே திருப்பி கொண்டு போகலாம். நம்ம இந்த பக்கம் என்னமோ சுற்றிட்டு இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வேகமாக போய் வாங்க போகலாம். வந்துட்டோம், போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிக்க வந்துக்கிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப தீவிரவாதி போட்டுட்டாங்களாம், அதான் போய் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த படியாக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க. வாங்க போகலாம், போய் பார்க்கலாம் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு. போலீஸு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டோங்க, வாங்க போகலாம். இந்த பாலம் வேறு போயிட்டே இருக்குங்க. இந்த பாலம் வேறு போயிட்டுருக்கோம். வாங்க. ஐயோயோ, எங்களை வேறு ஓட்ட தெரியாது. வாங்க, ஏதாச்சும் ஓட்டி போய் விட்டுருவோம். மோதிட்டோம். அங்கே போச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் மோதினோம்னா கொலை கேஸ் பண்ணிடுவாங்க. வாங்க போகலாம். மோதிட்டாங்க, வண்டி போக மாறுது. வண்டியை முக்கு. என்ன ஸ்பீடு போ? இதோட ஸ்பீடு போகாது போடுங்க. முக்க மாட்டுது. முக்கி பார்க்குறேன், போக மாட்டுதுங்க. வந்துட்டோங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு தான். இந்த கம்ப்ளைண்ட் இருக்கட்டும், ஒதுக்கி வச்சுருவோம். அடுத்தது ஏதாச்சும் வந்துருந்தா பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் வாங்க. இந்த பக்கம் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்துடும். வாங்க, இந்த லாங் டிரைவ் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போனங்க. எப்படி வெளியே போகுதுங்க? முடிஞ்சு போச்சுங்க கதை. அதங்க இல்லைங்க, போக மாட்டுது. ஏங்க அப்படி போ. ஏங்க இப்போ நம்ம ஒரு யானை சவாரி போகிறோம் கொஞ்சம் தூரத்துக்கு. இந்த எலிஃபண்ட் குறுக்க வந்துச்சா, அந்த யானை சவாரி நம்ம இப்போ போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இந்த யானை என்ன பண்ண போகுதுன்னு தெரிலங்க. இந்த யானையில் போவோம், கொஞ்சம் தூரம் போனோம், வலிக்குதுன்ட்டு யானை. அதனால் இறங்கி திருப்பி நம்ம ஜீப்பில் வந்து எடுத்துட்டு திருப்பி போகலான்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனவங்க. கிளம்பிலாம் அந்த யானை குறுக்க நின்றுச்சு. அந்த யானையை முட்டு தள்ளிட்டு போகலான்னு சொல்லி அதோட தும்பிக்கையை பலமாக முட்டாமல் போயிட்டாங்க. ஓரமாக ஒதுங்கி வாங்க. அந்த லாங் டிரைவ் ஒன்று ட்ரிப்புன்னு இல்லை, அந்த ட்ரிப்புக்கு போகலாம். வாங்க, இப்போ அந்த ட்ரிப்புக்கு தான் வந்துட்டோம். திருப்பி சுற்றி அதே இடத்துக்கு நீங்கன்னு கேட்காதீங்க. வாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். இந்த பக்கம் தான் ரொம்ப டர்னிங்னாங்க. வாங்க திரும்பி போகலாம். போயிட்டே இருக்கோம். அப்படிதான் போ போயிட்டே இருக்கோம். ரொம்ப வேகமாக போகிறோம். இதுக்கப்புறம் வேகமாக போக முடியாதுங்க. வாங்க. உங்களுக்கு அம்மா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், அப்பா பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 2 பேரும் பிடிக்கும்னா பெல் ஐக்கானை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. வாங்க போகலாம். கடைசியில் வீடியோ எண்டில் உங்களுக்கு இதோட ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வாங்க பார்க்கலாம் என்னென்னு. வாங்க போயிட்டே இருக்கோம். போகலாம். சூப்பராக தான் இருக்குது. வாங்க போகலாம். இப்போ நம்ம பறக்க போகிறோம். வண்டி எடுத்துக்கிட்டு மலைக்கு மேலே ஏறி வாங்க போகலாம். போயிட்டே இருக்கலாம். இப்போ போகிறோம். மலை மேலே ஏறுறோம். வாங்க போகலாம். இப்போ போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக வந்து சிட்டிக்குள்ளே என்ன தனியாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்காதீங்க. இது நாங்களாம் உருவாக்கணும் சிட்டி, தனி சிட்டி. பார்க்க காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டுட போகிறீங்க. காற்றுலலாம் ஒன்றும் மிதக்கலை, நாங்களாம் அப்படி டிசைன் இருக்குங்க. வாங்க போகலாம். திருப்பி நம்ம சிட்டிக்குள்ளே போவோம். வாங்க. இந்த பக்கம் ஒரு நான் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குனால வீடியோ கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு இதாங்க. அந்த ட்விஸ்ட்டு இந்தாங்க அந்த ட்விஸ்ட்டு. வாங்க இந்த ட்விஸ்ட்டு பார்ப்போமே. அதுக்குள்ளே நைட் ஆகிட்டு, அதுக்குள்ளே காலையாக ஆகிட்டு. வாங்க திருப்பி போவோம் அந்த இடத்துக்கு. நம்ம ஊருக்குள்ளே போயிட வேண்டியதான். பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள் நம்ம ஊருக்குள்ளே. அந்த ட்விஸ்ட் என்னென்னா இப்போ வந்து பாருங்களேன்,
அந்த ட்விஸ்ட்டு இதாங்க அந்த ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு இந்த இடத்துல மோதிட்டேங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். போயிட்டுருக்கோம். வண்டி திருப்பிட்டோங்க. ஐயோங்க எங்கள் ட்ரெயின் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லைங்க. முடிட்டுங்க ஸ்வீட். கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இறங்கி என்னென்னு போய் பார்க்க போகிறோம். போகிற வரல அப்படியே ஒரு பெரிய கண்டெய்னர் நின்றுச்சு. இந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் போக முடியல. அதுக்கப்புறம் நடக்க முடியல. ஒரு பெரிய ட்ராக்கு போட்டு வச்சுட்டாங்க போகக்கூடாதுன்னு. அதை பார்த்தோடனே நானும் நிறுத்திட்டு ஒரு சைடாக்க திரும்பி போனேன். வேகம் ஓடி போகலான்ட்டு ஓடுனேன். ஓடினேன். மொத்த கம்பு கொடுத்து ஓடினேன். இப்போ கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த கார் மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன வச்சேன்னா ட்ரெயினை கொண்டு போய் நகர்த்திட்டு அப்புறம் கொண்டு போய் வைக்கலான்னு. அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேவில் ரிவர்ஸ் எடுத்தேன். அப்போ சீசா மாரி வண்டி ஆடுனுச்சு. அதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் டோர் எடுத்து அங்கே திருப்பினேன். அங்கனே சீசா மாரி ஆடுனுச்சு. திருப்பி ரிவர்ஸ் எடுத்தேன். திருப்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்தேன். மேலே போக முடியலன்னு திருப்பி ரிவர்ஸ் எடுத்தாங்க. அங்கே அப்படியே ரிவர்ஸ் எடுத்தேன். அப்படியே வச்சு ரிவர்ஸ் எடுக்க போய் மாட்டிக்கிச்சு வண்டி. திருப்பி அங்கேருந்து நம்ம போய் கன் மோடில் எடுத்து கன்னை முக்கணும். திருப்பி கன் வந்துச்சா அதோட ஒரு ஃப்ரண்ட்டில் போய் ஒரு கன் எடுத்தோம். இந்த காருக்கு முன்னாடி அதை மாட்டினோம். ஒரு சூடு சுட்டணும். பறந்துட்டு பாருங்க அந்த கன் அப்படியே. வாங்க இன்னொரு வீடியோ போடணும். வாங்க இன்னும் பார்க்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. அதனால் நம்ம இப்போ ட்ரெயினை ஓட்டி கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திட்டு வந்துடுவோம். வாங்க. இதாங்க அந்த ட்விஸ்ட்டு. வீடியோ கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குனால அது இந்த ட்விஸ்ட்டு தாங்க. ட்ரெயினுக்குள்ளே டிரைவர் இருக்க மாட்டாங்க. நம்மளாம் ஆப்ரேட் பண்ணிட்டு ஓடுற ட்ரெயினுக்காக தாங்க இது. இதை நம்ம இப்போ ஓட்டு போகலாம். வாங்க இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். கிளம்புதுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ட்ரெயின் இவ்வளோ வேகமாக போகும் பார்த்தா மெதுவாக போயிட்டுருக்கு. எம்மாரி அஸ்கட்டை போச்சு பேரி நான் பொறுமையாக போயிட்டுருக்குங்க. என்னங்க இப்படி ஆகிட்டு அவனே நடந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாங்க தெரியுது. பெட்ரோல் இல்லைங்க. உள்ளே செக் பண்ணாமல் ஏறிட்டோம் போலங்க. வண்டியிலேருந்து இறங்கி வண்டியை திருப்பி போகிறதுக்கு பதிலாக திரும்பி ஓடுறேன். ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்து ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தா அந்த வண்டி ஆகணும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அந்த வண்டி ஆட்டையை போட்டு போனோன்னா நம்ம சும்மா விடுவோமா? ஹாய் கைஸ், டாடா.